எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவ கிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடு மகிழ்ந்து அருள்செய்யும் என்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று 19/1/2026. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்று கிழக்கு திசை சூலம். தயிர் சாப்பிட்டுட்டு போறது ரொம்ப சிறப்பு. இன்றைய திதி பிரதமை திதி. நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மதியம் 1 மணி 4 நிமிடம் வரை. பின்பு திருவோண நட்சத்திரம். யோகம் வஜ்ரம் நாம யோகம். கர்ணம் கிம்ஸ் துக்கணம் மதியம் 2 மணி 51 நிமிடம் வரை. பின்பு பவ கர்ணம். சந்திராஷ்டமம் மிருகசீர நட்சத்திரத்திற்கு மதியம் 1 மணி 4 நிமிடம் வரை. பின்பு திருவாதுரை நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள். மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், மகர ராசியில் சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான். கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்களோட அமைப்பு தான். 27 நட்சத்திரத்திற்கும் உண்டான சித்தர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு வந்து அஸ்வினி பரணி 2 நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துருக்குறோம். இன்னைக்கு வந்து கிருத்திகை ரோகிணிக்கு வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் சித்தர்கள்ட்ட போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கோரிக்கை எதுவுமே நீங்கள் சொல்ல வேண்டாம். போய் அமைதியாக உட்காந்தாவே போதுமானது. இப்போ கோயிலுக்கு போக முடியல சார்னா அவங்களோட படத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு வீட்டிலே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு கீழே ஒரு விரிப்பு போட்டு அது மேலே உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் மனசுக்குள்ள மட்டும் நீங்க நினைச்சுக்கிட்டாவே போதுமானது. ஓகேங்களா? இன்று கீர்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ரோம ரிஷி சித்தரோட படத்தை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ரோம ரிஷி. ஓகேங்களா? இவங்க வந்து ஜீவசமாதிங்கிறது எங்கே இல்லை, டைரக்டா வந்து கைலாயம் வந்து சென்றுட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஜீவசமாதிங்கிறது கிடையாது. அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு நோக்கி நீங்க இவங்களை நினைச்சு வணங்குனீங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நீங்க ரோம ரிஷி கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரோம ரிஷி அவங்களோட சித்தரோட வழிபாடு பண்றது நல்லது. இவங்களுக்கு ஜீவசமாதி கிடையாது. அதனால வடக்கு திசையை நோக்கி நீங்க வந்து வழிபாடு பண்ணாவே உங்களுக்கு காட்சிகள் கொடுப்பார்கள். அடுத்தது வந்து போகர். பழனியில இருக்க போகரோட வழிபாடு, போகர் சித்தரை வந்து வழிபாடு பண்ணலாம் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க. அடுத்தது வந்து ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா நீங்க வந்து மச்சை முனி அப்படிங்கிற சித்தரை வழிபாடு பண்றது நல்லது. மச்சை முனி திருப்பரங்குன்றத்துல வந்து இருக்கிறாங்க. அடுத்தது வந்து ரோமரிஷி சித்தர்கள் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இந்த சித்தர்கள் வழிபாடு பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா அந்த கோயிலுக்கு, அதாவது அவங்க ஜீவசமாதி அடைஞ்ச இடத்துக்கு போயிட்டு வரலாம் நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கு. அப்படி இல்லை, ஏன்னா வேலை நிமித்தமாக எல்லாம் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க அப்படிங்க இந்த போட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட பிரார்த்தனை தனைக்கு நீங்க மனதார நினைச்சிட்டு வந்தாவே போதுமானது. ஒரு டைம் அந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு அங்க இருக்க விபூதியை கொண்டுட்டு வந்து நீங்க பயன்படுத்திட்டு இருக்க விபூதியோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? அங்கேருந்து எடுத்துட்டு வரும்போது அந்த விபூதிங்கிறது வெள்ளத்தாள், சுத்தமா வெள்ளத்தாளா தான் இருக்கணும். அதுல எதுவுமே பிரிண்டிங் வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்து எடுத்துட்டு வாங்க. ஒன்லி விபூதி மட்டும் எடுத்துட்டு வாங்க. குங்குமம் கூட தான் அதை வாங்கி அங்கேயே பூசிங்க, அது கணக்கு கிடையாது. விபூதிக்கு தான் பவர் அதிகம். ஓகேங்களா? புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கரை வந்து வாங்கிக்கிங்க. நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை வந்து மணிக்கட்டுல எழுதுங்க. எழுதும் போது உங்களோட கோரிக்கை என்ன, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு எழுதணும். பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டு தான் எழுதணும். மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 64. ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72.
மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 68. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 73. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 90. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 85. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 80. விருச்சிக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 33. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 10. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 22. கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 14. மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 52. முழு நம்பிக்கையுடன் நினைச்சிட்டு எழுதிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட காரியம் வெற்றி அடையும். இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.